ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு சுடிதார் டாப் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு தான். 3 டைப் ஆஃப் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைப்பிங் வைக்கிற நெக்கு தைச்சிக்கலாம். 2.5 இன்ச் அகலம் இருக்குது, 5.5 இன்ச் நீள் இருக்குது. சுடிதார் கிளாத்லேயே இந்த மாதிரி பிரிண்ட் போட்ட அல்லது எம்ப்ராய்டிங் போட்டது நெக் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்கு 5.5 இன்ச் இறக்கி வச்சதுக்கு கீழே இதில் சென்டரில் வச்சுக்கலாம். பீஸ் நகராமல் ஊசியில் குத்திக்கலாம். எம்ப்ராய்டிங் போட்ட நெக் டிசைன் நம்மளுக்கு என்ன லென்த்து வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 8 இன்ச்சு வச்சோன்னா சரியாக இருக்கும். 4 பட்டன் இருக்கிறதும் அதுலேயே வந்திருக்கு. அதை வச்சு சுற்றி தையல் அடிச்சுக்கலாம். இதை விட அதிகமாக வச்சதுனாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. பீஸ் நகர்ந்து போனாலும் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேல் சைடு மட்டும்தான் ஊசியில் குத்திருக்கு. இது வச்சு தைச்ச பின்னாடி லைனிங் கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். பிசிறு உள் சைடு வர மாதிரி தள்ளி விட்டுக்கலாம். சுடிதார் கிளாத்துலேயே இந்த டிசைன் தைச்சு அதுக்கு பின்னாடி தான் வந்திருக்கு. நம்ம பிரித்து எடுத்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். லைனிங் கிளாத் வச்சு தைச்ச பின்னாடி இந்த டிசைன் மேலே வச்சோம்னா ரொம்ப திக்காக இருக்கும். அதனாலேயே ஃபஸ்ட்டு தைச்ச பின்னாடி அப்புறமா லைனிங் கிளாத் வச்சோம்னா தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மேல் சைடு கட்டி எடுத்துடலாம். இதுக்கு வச்சுக்கிறது ரவுண்ட் நெக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வைக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். பீஸ் நகராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். அடுத்து லைனிங் கிளாத் வச்சு தைச்சிக்கலாம். கீழ் சைடு லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே சுடிதார் பீஸ் வச்சு சுற்றி பெரிய தையல் அடிச்சுக்கலாம். கீழ் சைடு இருக்கிற கிளாத்து நகர்ந்து போனாலும் சரி பண்ணிக்கலாம். மேல் சைடு இருக்கிற சுடிதார் டாப்பு காட்டன் கிளாத்து ரொம்ப நைஸாக இருக்கும். அதனால் அதிகமாக லூஸ் கொடுக்கும். கீழே இருக்கிற லைனிங் கிளாத்தையும் லைட்டாக ஒரு விரலை இழுத்து பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கலாம். நெக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு 1 இன்ச்சு அகலத்துக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம். நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் எப்போ 1/4 இன்ச்சு அளவு தான் நெக்கு தைக்கிறதுக்கு துணி விட்டுருப்போம். ஆனால் பைப்பிங் வைக்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சேர்ந்து வரும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டு தள்ளி வச்சு தைச்சிக்கலாம். இல்லை கட் பண்ணும்போது அந்த ஒரு பாயிண்ட்டு சேர்த்து வெட்டிக்கணும். அப்போ பேக் சைடு அளவுக்கு நெக் அகலம் சரியாக இருக்கும். இந்த டாப்புக்கு பேக் நெக் அளவு ஃப்ரண்ட்லேயே கட் பண்ணதுனால ஒரு பாயிண்ட்டு பைப்பிங் கயிறு அளவுக்கு தள்ளி வச்சு தைச்சிட்டோம்னா சரியாக இருக்கும். பைப்பிங் துணி வச்சு தைச்ச பின்னாடி அதிகமாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். வளைவு கிட்ட மட்டும் கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நல்லா திரும்பி வரும். எம்ப்ராய்டிங் போட்ட கிளாத்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதையும் வெட்டி விட்டுக்கலாம். அந்த நேரம் தைக்கும் போதும் கயிறு வச்சு மெதுவாக தைக்கலாம். ஏன்னா கிளாத்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, நல்லா திரும்பி வராது. உள் சைடு த்ரெட்டை வச்சு அப்படியே மடிச்சுக்கலாம். த்ரெட்டு மட்டும் வெளி சைடு வர மாதிரி அப்படியே கட்டி எடுத்துக்கலாம். அதை ஒட்டின மாதிரியே தையல் அடிச்சுக்கலாம்.
கீழ் சைடு நல்லா ஒரு விரல் அமுத்தி பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா கிளாத்து நகர்ந்து வந்துடும், த்ரெட்டும் உள் சைடு போயிடும். 4 இன்ச்சு பைப்பிங் துணி வச்சதுக்கும் இடையில த்ரெட்டு வர மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் பைப்பிங் கரெக்டாக வரும். அதை விட்டு நகர்ந்து வந்ததுனாலும் சரி பண்ணிக்கலாம். இந்த கெட்டியாக இருக்கிற இடத்துல மட்டும் மெதுவாக தைச்சிக்கலாம். வளைவாக இருக்கிற பகுதிக்கும் இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. 4 இன்ச்சு துணி இருக்கிறதுக்கு உள் சைடு கயிறு வந்துருச்சுன்னா கரெக்டாக வரும். இல்லை நகர்ந்து வந்ததுன்னா மட்டும்தான் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஒரு தையல் தைக்கிறதுக்கு மெதுவாக தைச்சிக்கலாம். பீஸ் திருப்பி இன்னொரு தையல் 4 இன்ச்சு அளவுக்கு அடிச்சுக்கலாம். உள் சைடு இருக்கிற கிளாத்துக்கும் தையல் வந்துடும். உள் சைடு இருக்கிற கிளாத்து மேலேயே தையல் வர மாதிரி தைச்சிக்கலாம். காலஞ்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி அந்த கிளாத் இருக்கணும். தைக்கும் போது குறைவாக தைச்சிட்டோம்னா அது மேலே தையல் விழுகாமல் வந்துடும். உள் சைடு இருக்கிற கிளாத்துலேயும் தையல் கரெக்டாக வந்திருக்கு. ஒரு பாயிண்ட்டு உள் சைடாக வந்திருக்கு, அதனால் கிளாத்து மேலே கரெக்டாக தையல் இருக்குது. அடுத்து இன்னொரு நெக் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இது ரவுண்ட் நெக்கு தான். சிந்தட்டிக் கிளாத்துலேயே பிரிண்ட் போட்டிருக்கு ரவுண்ட் நெக் வர்ற மாதிரி. கீழ் சைடு லைனிங் துணி வச்சு பெரிய தையல் அடிச்சுக்கலாம். இதுக்கு எந்த டிசைனும் தேவையில்லை, ஏன்னா துணியிலேயே டிசைன் கொடுத்துருக்குறாங்க. கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். துணி எந்த அளவுக்கு கிராஸாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா திரும்பி வரும், சுருக்கம் வராது. 1.5 இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே 2ஆக மடிச்சுக்கலாம். 4 இன்ச்சு அளவுக்கு சின்ன தையல் வச்சு அடிச்சுக்கலாம். மேல் சைடு வைக்கிற கிராஸ் பீஸ் ஒரே அளவு வர்ற மாதிரி தைச்சிக்கலாம். கம்மியாக வர்ற மாதிரி இருந்தனாலும் நிறுத்தி மெதுவாக தைச்சிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி மடித்து தைக்கும்போது வேகமாக தைச்சோம்னா ஒரு சைடு கம்மியாகவும் ஒரு சைடு அதிகமாக வந்துடும். கட்டி எடுத்துக்கலாம். மேல் சைடு இருக்கிற பீஸை விட உள் சைடு இருக்கிறது ஒரு பாயிண்ட் குறைவாக இருக்கணும். அப்போ தான் பிசிறு உள் சைடு போகிற மாதிரி இருக்கும். 4 இன்ச்சு தையல் அடித்தது கரெக்டாக இருக்குது. பிசிறு இருக்கிறத ஒரு பாயிண்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் மடித்து தைக்கும் போது வெளி சைடு எந்த பிசிறும் வராது. ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி விட்டுடலாம். அடித்த தையல் மேலே படாமல் கட் பண்ணிக்கலாம். பீஸ் கட் பண்ண பின்னாடி மேல் சைடு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். மேல் சைடு 2 தையல் வர்ற மாதிரியும் திருப்பி கூட தைச்சிக்கலாம். ஒரு தையல் அடித்தோம்னா சுருக்க வராமல் நீட்டாக இருக்கும். அதுக்காக இப்படி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். திருப்பி உள் சைடு தைச்சோம்னா மேல் சைடு ஒரு தையல் மட்டும் இருக்கும், சுருக்கம் அதிகமாக வராது. பீஸ் உள் சைடு திருப்பிக்கலாம். சின்ன தையல் வச்சு சுற்றியும் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தைச்சோம்னா சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பீஸ் வளைவுக்கு தகுந்த மாதிரி நாம் ஒரு விரல் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பின்னாடி கை கொடுத்து அடிச்சுக்கலாம். அப்போ தான் சுருக்கம் வராது, ஏன்னா இது பாலிஸ்டர் கிளாத்து. தைச்ச எடுத்த பின்னாடி ஹீட் குறையாக வச்சு அயன் பண்ணிட்டோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். காட்டன் கிளாத்துக்கு மாதிரி அதிகமாக ஹீட் வச்சு தைக்கக்கூடாது. ரெண்டாவது நெக்கும் எப்படி தைக்கலான்னு பார்த்தோம். இது எல்லா நெக்கோட ரொம்ப ஈஸி தான். இதுலேயே டிசைன் வந்துருக்கிறதுனால எந்த டிசைன் நாம் கொடுக்க வேண்டியதில்லை. 2 நெக்கு எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்த நெக்கு எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம்.
டிசைன் வேணுங்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கு. இந்த சுடிதாருக்கு எந்த டிசைனும் இல்லை, காட்டன் கிளாத்து. கேன்வாஸில் என்ன மாடல் வேணுமோ அது கட் பண்ண பின்னாடி அயன் பாக்ஸில் ஹீட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டின பின்னாடி இந்த மாதிரி சுற்றி தையல் அடிச்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப்புக்கு மெதுவாக இந்த மாதிரி மடித்து வச்சு தைச்சிக்கலாம். ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி ஃப்ளிட்டு வரும், அதை மடித்து தைச்சோம்னா தான் கரெக்டாக வரும். உள் சைடு அதிகமாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சுடிதார் டாப்லேயும் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. பிரிண்டிங் போட்டது தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த நெக் அடித்து திருப்பும் போதும் அதுவே ஒரு டிசைனாக மாறிடும். இதுக்கு பான் நெக் வேணாலும் வச்சுக்கலாம். கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்புறதுக்கு லைனிங் கிளாத்தை வச்சு சுடிதார் பீஸில் முதல் பெரிய தையல் வச்சு சுற்றியும் அடிச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பிடலாம். இந்த சைடு என்ன அளவு கீழ் சைடு இருக்கோ அதே அளவு அந்த சைடு வர்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். ஓப்பன் பகுதியிலையும் பார்த்துக்கலாம், சரியாக இருக்குது. கட் பண்ணி விட்டதுக்கும் கீழ் சைடு இருக்கிற அளவு சரியாக இருக்குது. ஒரு சுடிதாருக்கு எப்படி சிம்பிளாக நெக் டிசைன் வைக்கிறதுன்னு முதல்ல 2 நெக்கு தைச்சி பார்த்தோம். இந்த சுடிதார்லேயும் நெக் டிசைன் வச்சு தைச்ச பின்னாடி ஒரு சுடிதாரை முழுசாக தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தைக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி தான், நெக் டிசைன் மட்டும் மாறி வரும். அதிகமாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்த பின்னாடி ஃப்ரண்ட் பீஸ் மேல் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம். சுடிதார் கட் பண்ணும்போது அளவு 5 இன்ச்சு வச்சுருக்கு. 2 சைடும் 4 இன்ச்சு மட்டும் தைக்கிறதுக்கு அதிகமாக வேணும். கேன்வாஸ் கட் பண்ணும்போதும் 4 இன்ச்சு அதிகமாக வச்சு கட் பண்ணியிருக்கு. அயன் பண்ணும்போதும் அந்த அளவுக்கு கரெக்டாக வர மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் ஒட்டின மாதிரியே ஊசி அடைக்கி தையல் அடிச்சுக்கலாம். கேன்வாஸ் ஒட்டின மாதிரியே தையல் கரெக்டாக வந்ததுனா தான் கழுத்து நல்லா திரும்பி வரும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். கேன்வாஸ் மேலே தையல் வந்துருச்சுன்னா நல்லா திரும்பி வராது. இந்த வளைவுக்கிட்ட மெதுவாக தைச்சிக்கலாம். ரொம்ப சின்ன தையல் வச்சுக்கலாம். அப்போ தான் கட் பண்ணி விட்டதுனாலும் விசிறு வெளி சைடு வராது. கார்னர் பகுதியில் மெதுவாக திருப்பிக்கலாம். கால் இன்ச்சு அளவுக்கு உள் சைடு துணி விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். வளைவுக்கிட்ட மட்டும் கிளாத்து கம்மியாக விட்டு கட் பண்ணிடலாம். அதிகமாக இருந்ததுன்னா நல்லா திரும்பி வராது. கீழ் சைடு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். பீஸ் அப்படியே மடிச்சுக்கலாம். கேன்வாஸ் மட்டும் அப்படியே திருப்பிக்கலாம். இந்த கேன்வாஸ் நல்லா ஒட்டாது, குறைவாக தான் ஒட்டும். பேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக அதிகமாக ஹீட் வச்சோம்னா ரொம்ப சுருங்கிடும். கேன்வாஸ் இந்த மாதிரி திருப்பிக்கலாம்.
ஒரு விரல் இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னாவே கரெக்டாக மடிஞ்சு வந்துடும். ஊசி அடைக்கி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். ஒவ்வொரு கேன்வாஸில் நல்லா பேஸ்ட் இருக்கும். கம்மியாக ஹீட் வச்சு ஒட்டினாலும் நல்லா ஒட்டிக்கும். ஒவ்வொன்றில் பேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், அதனால நல்லா ஒட்டாது. இந்த வளைவுக்கிட்ட நிறுத்தி அதுக்கு பின்னாடி திருப்பி தைச்சிக்கலாம். தையல் எந்த அளவுக்கு கரெக்டாக நேர் வருதோ அந்த அளவுக்கு தான் நெக் அழகாக தெரியும். பீஸு உள் சைடு திருப்பிக்கலாம். கேன்வாஸ் மடிச்சு தைச்ச அளவுக்கு ரவுண்டாக தையல் அடிச்சுக்கலாம். கையில் இந்த மாதிரி வளைவை திருப்பி விட்டோம்னாவே கரெக்டாக வந்துடும். தையல் அடிக்கிறனாலும் இப்படி தைச்சிக்கலாம். இல்லை தையல் மேல் சைடு தெரியக்கூடாது அப்படின்னா ஊசியில் எம்மிங் பண்ணிக்கலாம். அப்போ மேல் சைடு தையல் தெரியாது. ஃப்ரண்ட் பீஸு முடிஞ்சது. அடுத்து பேக் சைடு பீஸு. லைனிங் கிளாத் வச்சு பெரிய தையல் வச்சு சுற்றி அடிச்சுக்கலாம். தையல் அடித்த பின்னாடி அதிகமாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைடு பீஸுக்கு அதிகமாக வேலை இல்லை. சுற்றி தையல் அடித்து பேக் சைடு டாட் பிடிச்சி ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும் நெக்கு துணி வச்சு அடித்து திருப்புனா அவ்வளோதான், ஃபினிஷிங் ஆயிரும். பீஸ் ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம். டைட் ஃபிட்டிங்காக வேணும்னா இந்த மாதிரி பேக் சைடு டாட் பிடிச்சிக்கலாம். மேல் சைடு இருந்து 10 இன்ச்சு வச்சுக்கலாம். அதிலிருந்து 6 இன்ச்சு வச்சுக்கலாம். சின்ன தையல் வச்சு ஊசி அடைக்க ஆரம்பித்து சென்டரில் வரும்போது 4 இன்ச்சு கொண்டாந்து கீழ் சைடு ஊசி அடைக்க முடிச்சுக்கலாம். அந்த சைடு இதே மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். தைச்ச பின்னாடி லூஸ் வேணும்னாலும் இதை பிரித்து விட்டோம்னா 1 இன்ச்சு லூஸ் கிடைக்கும். சைடில் பிரிக்க வேண்டியதில்லை. பேக் சைடு நெக்கு அடிச்சதுல பிறகு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பீஸ் நீளம் கம்மியாக இருக்குது, இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். சின்ன தையல் வச்சு அடித்த பின்னாடி 2 சைடு ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். பீஸ் அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கலாம். 4 இன்ச்சு அளவுக்கு அடிச்சுக்கலாம். பீஸு கட்டி எடுத்துக்கலாம். 4 இன்ச்சு அளவுக்கு மட்டும் துணி விட்டு கட் பண்ணி எடுத்த பின்னாடி உள் சைடு தையல் படாமல் கட் பண்ணி விட்டுக்கலாம்.
ஊசி எடைக்கு ஒரு தையல் அடித்து உள் சைடு திருப்பி அப்படியே தையல் அடிச்சுக்கலாம். ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் சைடு நெக்கு அடித்து திருப்பியாச்சு. ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. ரெண்டு நெக்கும் ஒரே அளவு இருக்குது. ஒரு தையல் மட்டும் அடிச்சுக்கலாம். ஓவர்லாக் போட்ட பின்னாடி மேல் சைடு இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். ஜாயிண்ட்டு பேக் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டுக்கலாம். ஓவர்லாக் பிசரிங்க உள் சைடு போகிற மாதிரி தள்ளி வச்சு தைச்சிக்கலாம். பிரிஞ்சு வராது. பிசிறு எதுவும் வெளியே இல்லாமல் உள் சைடு போயிடும். ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்லீவ் தைச்சிக்கலாம். 3/4 இன்ச்சுக்கு அதிகமாக விட்டுருக்கு. அதை இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். இதுக்கு சுடிதார் பேண்ட்டு இதே மாதிரி ஒரே கலருங்கிறதுனால எந்த கரை பீஸும் வைக்கல. இது ஆப்போசிட் கலராக இருந்ததுன்னா கைக்கு மட்டும் ஒன்றா பைப்பிங் வச்சுக்கலாம். இல்லைன்னா 1/2 இன்ச் அளவுக்கு பேண்ட்டு கிளாத் வச்சு அடித்து திருப்பிக்கலாம். ஸ்லீவுக்கு கவர் தட்டு கட் பண்ணியிருக்கு. அது மாறாமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டுடலாம். தைக்கும்போதும் ரொம்ப குறைவான கவர் தட்டு இருக்கிறதுனால மாறி போயிடும். அது கட் பண்ணி விட்டோம்னா மாறாமல் இருக்கும். ஸ்லீவ் கரெக்டாக இருக்குது. ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர் கரெக்டாக வந்துருச்சு. பீஸ் இழுக்காமல் அப்படியே தைச்சிக்கலாம். இதே ஸ்லீவ் அதிகமாக இருந்ததுன்னா கீழ் சைடு பீஸ் மட்டும் ஒரு பாயிண்ட்டுக்கு இழுத்தோம்னா கரெக்டாக வந்துடும். கட்டிங் செய்யும்போதும் ஸ்லீவ் கரெக்டாக தான் இருந்தது ஆம்கோல் சுற்றளவு. ஆனால் தைக்கும்போது 4 இன்ச்சு பத்தாமல் வந்திருக்கு. அது உள் சைடு போகிறது தான். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியே தைச்சிக்கலாம். ஸ்லீவ் கரெக்டாக ஜாயிண்ட்டுக்கு வச்சுக்கலாம். கீழ் சைடு ஓப்பன் கட் பண்ணி விட்டதும் சரியாக இருக்குது. கட் பண்ணி விட்டதுக்கும் 1/2 இன்ச்சு கீழ் சைடு இறக்கி வச்சு தைச்சிக்கலாம். 1 இன்ச்சு மட்டும் கிளாத் அதிகமாக வச்சுருக்கு. அதே அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டதுக்கு 1/2 இன்ச்சு கீழ் சைடு வச்சு கட்டி தைச்சிக்கலாம். கட் பண்ணும்போதும் 1 இன்ச்சு மட்டும்தான் அதிகமாக விட்டுருந்தது. அதே அளவுக்கு தைச்சிக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் ஜாயிண்ட்டு கொண்டாந்து நிறுத்திடலாம். கை லூஸ் என்ன வேணுமோ அதுக்கு வச்சுக்கலாம். 4.75 இன்ச்சு இருக்குது. இன்னொரு தையலும் அதிலேயே ஆரம்பிச்சுக்கலாம்.
ஆனால் மேல் சைடு வரும்போது 1/4 இன்ச்சு தள்ளி அடிச்சுக்கலாம். லூஸ் வேணுனாலும் இதுலேயும் பிரித்து விட்டு அதிகமாக லூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பகுதிக்கு கீழ் சைடு இருந்து மடித்து தைச்சிக்கலாம். 1/2 இன்ச்சு மடித்து அதுக்கு பின்னாடி இன்னொருக்கா மடித்தோம்னா பிசுறெல்லாம் உள் சைடு போயிடும். சுற்றியும் இதே மாதிரி தைச்சிக்கலாம். முதல் தையல் மெதுவாக தைக்கலாம். ஓப்பன் வர இடத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கு. நிறுத்தி திருப்பிக்கலாம். இன்னொரு சைடு மடித்த பின்னாடி நல்லா கட்டி விட்டுடலாம். தையல் விட்டு போகாது. பின்னாடியும் கை கொடுத்து இழுத்துக்கலாம். சுருக்க வராது. ஓப்பன் பகுதி நீட்டாக வந்துருச்சு. மடிக்கும் போதும் ஒரே அளவு மடிச்சிட்டோம்னா தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். மேல் சைடு 2 இன்ச்சுக்கு முன்னாடி நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி முதலே மடிச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பிசுறு வெளி சைடு வராமல் நல்லா உள் சைடு போகிற மாதிரி தள்ளி வச்சுக்கலாம். கார்னர் பகுதியில் இந்த மாதிரி தைச்சிட்டோம்னா நூல்லாம் வெளியே வராது. ஒரு தையல் அடித்த பின்னாடி பீஸ் திருப்பிக்கலாம். இந்த தையல் வேகமாக தைச்சிக்கலாம். மேல் சைடு வச்சு ஊசி அடக்கி சுற்றியும் தையல் அடிச்சுக்கலாம். ஓப்பன் வர்ற பகுதிக்கும் நல்லா கட்டி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சுடிதார் எப்படி தைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக் மாடல் மட்டும்தான் வெவ்வேறையாக வரும். நம்மளுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை சுடிதாரில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கலாம். புதுசாக தைச்சி பழகிறவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் போய் சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.